ஓகே, நேற்று லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் பார்த்துட்டு வர சொல்லியிருந்தேன். பார்த்துட்டு வந்தீங்களா? நம்ம நடத்துனது இல்லாமல். மனோஜ், வீடியோ பார்த்தியா நீ ஃபஸ்ட்டு நேற்று? ஆனா பார்க்கல. நான் பார்த்துறேன் நாளைக்கு. ஓகே. கீர்த்தனா, பத்மா, ஹர்ஷினி, பார்த்தாச்சுண்ணா. பார்த்தீங்களா? எஸ்ண்ணா. ஓகே. ஸோ நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? எஸ்ண்ணா. ஓகே. ஸோ இது வந்து எல்லாருக்கும் வந்து சொல்லித்தர மாதிரி, சரியா? ஸோ பர்கத், ஹாய், லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் பார்த்துட்டு வந்தீங்களா? கொஞ்சம் லைட்டா பார்த்தேன். சொல்லவாண்ணா? ஸ்டார்ட் பண்ணு. அண்ணா, ஜூபிட்டர் நோட்புக் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணலாம். அண்ணா, இது யூஸ் பண்ணி சொல்லவாண்ணா? சொல்லுமா, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன்னா அது வந்து சூப்பர்வைஸ் மிஷின் லேர்னிங் அல்காரிதம். இது ஃபர்ஸ்ட் எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம்னா, கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ண யூஸ் பண்ணுவோம். கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம்ல வந்து நம்மளுக்கு சிக்மா எஸ் ஷேப்டு கர்வா வரும். அண்ட் அதுல வந்து சிக்மாய்டு ஃபங்க்ஷனோட ஃபார்முலா வந்து p = 1 divided by 1 plus e to the power of minus x. அதுல வந்து யூலர் கான்ஸ்டன்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூலர் கான்ஸ்டன்ட் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, இப்போ ஒரு ஃபியூச்சர்ல பாப்புலேஷன் எப்படி இருக்கும் அதை ப்ரெடிக்ட் பண்ண அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் இதோட வேல்யூ வந்து 0 to 1 இருக்கும். நார்மலா கிளாசிஃபிகேஷன் பேஸ்டு ப்ராப்ளம்னா, இப்போ நான் ஒரு டேட்டா எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கேஜிக்கு முன்னாடி ஒரு பால்வாடி அந்த மாதிரி அவங்க சேர்க்குறாங்கன்னா, அவங்களோட ஏஜ் வந்து 2க்கு மேலே இருக்கணும். பிலோ 2 வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ எஸ்ஆர் நோ பேஸ்டாக இருக்கும். ஏன் நம்ம வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் யூஸ் பண்ணுறோம், லீனியர் ரிக்ரெஷன் எதனால யூஸ் பண்ணலன்னா, லீனியர் ரிக்ரெஷனோட அவுட்புட் வந்து -∞ to +∞ இருக்கும். அண்ட் அவுட்லேயர்ஸ் இருந்துச்சுன்னா அதோட அந்த கிராஃபோட ஷேப்பே வேற மாதிரி மாறிடும். So linear regression cannot be restricted to the number of classification label. இதுதான் எடுத்துக்க டேட்டா செட். இது வந்து ஒரு டேட்டா ஃப்ரேமா கன்வெர்ட் பண்ணேன். ChatGPT தான் நான் யூஸ் பண்ணேன். இதை எடுத்துட்டு இப்போ வந்து லீனியர் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து கிராஃப் வந்து இப்படி இருக்கும். இப்போ இதுல வந்து பிலோ 2 வயசுக்கு கீழே இருக்கவங்களெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இவங்களையும் அண்ட் 1.7 இவங்களையும் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அது அவங்க தான் இவங்க ரெண்டு பேர் தான் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால தான் இவங்க கீழே இருக்காங்க. ரிமைனிங் 2 பேர் இங்க மேல இருக்காங்க. சப்போஸ் இதுல வந்து அவுட்லயர்ஸ் இங்க வந்து 7 எக்ஸ்ட்ரா ஒருத்தவங்க சேர்ந்துருக்காங்க. அப்படி சேர்ந்ததுனால கிராஃப் என்ன ஆச்சுன்னா அப்படியே டோட்டலா மாறிடுச்சு. இது எதனால யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, ஏற்கனவே சொன்னதுதான், இந்த கிராஃப் வந்து இதை விட்டு வெளியில போகலாம் அண்ட் இதை விட்டு இந்த சைடு வெளியில வந்தாலும் அப்படி வரக்கூடாது. அப்படி வராம இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் யூஸ் பண்றோம். ஆனா இந்த கிராஃப் கரெக்டா வரலன்னா, இப்ப சப்போஸ் லாஜிஸ்டிக் இங்க எஸ் ஷேப்டு வரணும், இது இந்த மாதிரி வந்திருக்கணும். இதானா? ஓகே ஓகே, கீழே வாங்க, ஒன்றும் கீழே வாங்க. ஐயோ, கேன்சல் பண்ணிட்டீங்களா? சாரி, நான் வெளில வந்துட்டேன். சரி, ஓகே. கீழே வாங்க.
அவ்வளவுதானா? ஓகே, சரி மேலே போங்க. இல்லை இந்த கிராஃப் வரைஞ்சிங்க இல்லையா, அதோட பிளாட் இதுவானா? இது இல்லை, லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன். ஆ அது அதோட இதோட கோடு காட்டுங்க. கோடா? ஆ ஆ ஓகே. என்னென்ன பிளாட் பண்ணுறீங்க? ஏஜ் ப்ராப்ளம். இது அவ்வளவா புரியலண்ணா. இது அப்படியே சாட் ஜிபிடில இருந்து எடுக்கண்ணா. கான்செப்ட் புரியுது, பட் இந்த கோடு அவ்வளவா புரியலண்ணா. ஸோ இங்கே சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணி நம்ம அதை வந்து we need to plot. சரியா? ஸோ நீங்கள் plot பண்ணது sigmoid curve exchange அப்ளை பண்ணிருக்கோம். இப்போ லின் ஸ்பேஸ் வந்து என்ன பண்ணுது? எக்ஸ் ரேஞ்சுன்னு போட்டிருக்கீங்க இல்லையா? எக்ஸ் ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு numpy டாட் லின் ஸ்பேஸ் அப்படின்னு போட்டிருக்கீங்க. அது என்ன பண்ணுதுன்னு கேட்குறேன். தெரியலண்ணா. கான்செப்ட் புரியல. இது அப்படியே சாட் ஜிபிடில எடுத்து கோட காப்பி பண்ணி போட்டேண்ணா. அதுதான் காப்பி பண்ணி போட்டிருக்கீங்க. வெரி குட். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கோடை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எதுக்கு இந்த கோடு வந்து கொடுத்துருக்க, இந்த லைன் ஆஃப் கோட் என்ன பண்ணுது. ஓகே, நீ சொன்ன கான்செப்டை இந்த இந்த லைன் ஆஃப் கோடு வந்து பண்ணுதா? ஓகேவா? ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தியரிட்டிக்கலோட ப்ராக்டிக்கலும் உங்களுக்கு வந்து மிக்ஸ் ஆகிடும். ஓகே, இப்போ லீனியர் ரெக்ரெஷன்லாம் நீங்கள் அங்கே பார்க்குறீங்க எப்படி நம்ம பிளாட் பண்ணுறோம் செய்கிறோம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி லாஜிஸ்டிக்கு எப்படி ஒரு சிக்மாய்ட் கர்வ் எப்படி வரைகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகேவா? சூப்பர், வெரி குட். நெக்ஸ்ட் யாரு? வேற யாரோ இன்னொருத்தவங்க இருந்த மாதிரி இருந்தது. அர்ஷினி பாத்தீங்களா? இல்ல ரோகேஷ், நேத்து பண்ணது, நேத்து கிளாஸ்ல படிச்சதுதான் பார்த்தேன். கிளாஸ்ல படிச்சது அந்த வீடியோ பாத்தீங்களா? திருப்பி பாத்தீங்களா? இல்ல, ஐ மீன் நோட்ஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் அசைன்மெண்ட் பண்ணனால ஓகே பார்க்கல. நான் எக்ஸ்ட்ராவா பார்க்கல எதுவும். ஓகே, பர்கத். ருகேஷ், நான் வந்து லாஜிஸ்டிக் பிரசன்டேஷன் மாதிரிலாம் எதுவும் ரெடி பண்ணல. சும்மா லாஜிஸ்டிக்ஸோட அசம்ஷன்ல முடிச்சோம்ல, அந்த அசம்ஷன்ஸ் வந்து லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கு அதை தான் சும்மா பார்த்து வச்சேன். சரி, ஓகே. இதுக்கப்புறம் டெய்லி ஏதாவது ஒன்று பார்த்துட்டு வர சொல்கிறேன். அப்படின்னா இப்போ இவங்க பத்மா பண்ணாங்க இல்லையா, அது மாதிரி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ உங்களுக்கு பின்னாடி வந்து ரிவிஷன் பண்ணுறப்பையும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கோடிங்கும் பாருங்கள், கோடிங்கும் என்ன எப்படி ஒர்க் ஆகுது, ஒவ்வொரு லைன் ஆஃப் கோட் என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறப்பவே நீங்கள் சைட் பை சைடு நீங்கள் வந்து பார்த்துட்டு வாங்க, இதெல்லாம் சொல்கிறோம். சரியா? ஸோ லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள். கீர்த்தனா, உங்கள் அப்டேட் என்ன? ஹலோ. கேட்குது, சொல்லுங்க. நான் நேற்று வீடியோவே திரும்ப பார்த்தேன், எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு எதுவும் அசைன்மெண்ட் மாதிரி பார்த்தேன். நான் இன்னைக்கு வெயிட் பண்ணுறேன். பார்த்ததுக்கு அப்புறம் புரிஞ்சுதா? லைட்டாக புரிஞ்சுச்சு. லைட்டாக தான் புரிஞ்சுதா? சரி, ஓகே. இன்னொரு டைம் நான் அது பட்மா பண்ண மாதிரி அது அசைன்மெண்ட் பண்ணி பார்த்தா புரியும். அது மாதிரி பண்ணுங்க. ஏதாவது புரியலன்னா கேளுங்க, சரிங்களா? சரி. இது எங்கே புரியல, என்ன கான்செப்ட் புரியல. இன்னைக்கு கான்செப்ட் என்ன, இன்னைக்கு என்ன எடுக்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் KNN. இப்போ லீனியர் ரெக்ரெஷன் பார்த்துருக்கோம். லீனியர் ரெக்ரெஷன் பார்த்துட்டோம். லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் பார்த்துட்டோம். 2 அல்காரிதம் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் அல்காரிதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா K நியரஸ்ட் நெய்பர். சரியா? K நியரஸ்ட் நெய்பர்.
கேஎன்என் சொல்லுவாங்க. இது எப்படி சொல்லுவாங்கன்னா கேஎன்என். கேஎன்என்க்கு என்ன ஃபார்முலா, என்ன ஃபுல் ஃபார்ம்னா கேனா கே தான், இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அண்ட் நியரஸ்ட் நெய்பர், எதுக்கு இதுக்கு வந்து பேர் வந்து கே நியரஸ்ட் நெய்பர் வச்சாங்க, இப்படி என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே சூப்பர்வைஸ்டு தான். ஸோ கே நியரஸ்ட் நெய்பரும் இட் இஸ் ஏ சூப்பர்வைஸ்டு மிஷின் லேர்னிங்கில் வரும், சூப்பர்வைஸ்டு எம்எல்ல வரும். சூப்பர்வைஸ்ட்னா என்னது? வாட் இஸ் சூப்பர்வைஸ்டு மிஷின் லேர்னிங்? நமக்கு வந்து இன்புட்டும் இருக்கும் அண்ட் டார்கெட் வேரியபிள் என்ன அதுவும் நம்ம வந்து இருக்கும். ஸோ ரெண்டுமே இருக்கு அப்படின்னா சூப்பர்வைஸ்டு. இல்லை நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்றதே நமக்கு தெரியல அப்படின்னா அது வந்து அன்சூப்பர்வைஸ்டு. சரியா? ஸோ கே நியரஸ்ட் வந்து இட் இஸ் அ சூப்பர்வைஸ்டு லேர்னிங். ஸோ கே நியரஸ்ட் நெய்பரில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இதை கே நியரஸ்ட் நெய்பர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் அன் இன்ஸ்டன்ஸ் பேஸ்டு லேர்னிங். சரியா? வாட் இஸ் இன்ஸ்டன்ஸ் பேஸ்ட் லேர்னிங்? நெக்ஸ்ட் கொஸ்டின். இட்ஸ் அன் இன்ஸ்டன்ஸ் பேஸ்ட் லேர்னிங். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் லேசி லேர்னிங். ஓகேவா? சரி, இன்ஸ்டன்ஸ் பேஸ்ட் லேர்னிங்னா என்ன, லேசி லேர்னிங்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு டேட்டா செட்டோட எக்ஸாம்பிள் வச்சு நான் வந்து சொல்லுறேன். ஃபர்ஸ்ட்டு நம்மக்கிட்ட ஒரு டேட்டா செட் இருக்கு. ஓகே, ஏஜ், எவ்வளோ லோன் அமௌண்ட் அவங்க எடுத்திருக்காங்க, அண்ட் அவங்க வந்து லோன் டிஃபால்ட்டாக கட்டியிருக்காங்களா இல்லை வந்து கட்டாமல் டிஃபால்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது தான் நம்மளோட டார்கெட் வேரியபிள். எஸ் ஆர் நோ, இல்லை கட்டுவாங்களா இல்லை கட்டாமல் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் 25, 34, 43, 32 ரேண்டமாக நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, 40,000, 45,000, 1,50,000, 1,45,000. ஓகே, இவங்க வந்து லோன் டிஃபால்ட் பண்ணுவாங்களா? இல்லை, நோ. இவங்களும் நோ. இவங்களுக்கு எஸ். ஓகேவா? இல்லை, இவங்களுக்கும் எஸ்ன்னு வச்சு 2 நோ 2 எஸ். 2 நோ 2 எஸ் இருக்கு. ஓகே, இதுதான் நம்மளோட டேட்டா செட். இப்போ எனக்கு என்ன அப்படின்னா, இன்னொருத்தர் வராரு, சப்போஸ் நான் வரேன்னு வச்சுக்கோங்க. ஏஜ் 30, 30 வயசில் எனக்கு சும்மா சொல்கிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் 30. நான் வந்து லோன் வந்து இப்போ 80,000 வாங்கியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து டிஃபால்ட் பண்ணுவேனா இல்லையான்னு சொல்லிட்டு என்னோட மாடல் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வெறும் ஏஜ் லோன் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது இல்லாமல் நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து நிறைய வச்சு தான் இதெல்லாம் வந்து கண்டுபிடிப்பாங்க. நம்மளோட சேலரி என்ன, ஓகே, நம்மளோட சிபில் ஸ்கோர் என்ன. ஸோ இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வச்சு இது மாதிரி ஒரு 30-40 ஃபீச்சர்ஸ் இருக்கும். அந்த 30-40 ஃபீச்சர்ஸை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிப்போம். இப்போதைக்கு ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் நான் வந்து இது 2 மட்டும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நிறைய ஃபீச்சர்ஸ் நம்மளை பற்றி இருக்கும், அதை வச்சு நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணணும். இப்போ இந்த 30ல் நான் வாங்குகிற சேலரி, நான் ஏதாவது இஎம்ஐ கட்டுறேன்னா இல்லையா, எவ்வளோ இஎம்ஐ கட்டுறேன், ஒவ்வொரு இதுக்கும் எத்தனை இஎம்ஐஸ் நான் ரெகுலராக பே பண்ணிகிட்டு இருக்கேன், அதில் ஏதாச்சும் நான் வந்து டிஃபால்ட் பண்ணியிருக்கேன்னா, ஸோ அது எல்லாமே நமக்கு ஃபீச்சராக இருக்கும். இந்த இதில் இவனுக்கு இவ்வளோ அமௌண்ட் நம்ம லோன் கொடுத்தோன்னா இவன் கட்டுவானா மாட்டானா அப்படின்றது தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய மாடல். ஸோ இதை வந்து நான் வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இதை வந்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இந்த டேட்டா பாயிண்ட்டுக்கு நான் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ கேஎன்என் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப், டிஃபைன்
define k. define k. k னா என்ன? first of all k ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. இது வந்து 1 2 3 4 5 6 இது மாதிரி ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம வந்து கொடுப்போம். 3 கொடுப்போம், 5 கொடுப்போம், 7 கொடுப்போம். இது மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ வந்து நம்ம கொடுப்போம் ஃபார் k. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஃபைன் த k. எத்தனை நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் இன் திஸ் கேஸ் ஐ எம் டேக்கிங் k is equal to 3. k is equal to k is equal to 3 define பண்ணிட்டேன். Second point, find the 3 nearest neighbor. Okay, இந்த இடத்துல k வந்து 3 nearest neighbor of the new data point based on the distance. அதாவது நான் இப்ப இந்த டேட்டாவுக்கு நான் கண்டுபிடிக்கணும், கரெக்டா? ஸோ இந்த டேட்டாவுக்கு எந்த 3 பாயிண்ட் வந்து நியரஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் செகண்ட் ஸ்டெப். ஸோ ஃபைண்ட் த 3 நியரஸ்ட் நெய்பர் ஆஃப் த நியூ டேட்டா பாயிண்ட். இந்த டேட்டா பாயிண்ட்டுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டேட்டா பாயிண்ட்டுக்கு எந்த இங்க இருக்கிற 1 2 3 4 5 இதுல இருக்க 5 டேட்டா பாயிண்ட்ல எந்த டேட்டா பாயிண்ட், எந்த 3 டேட்டா பாயிண்ட் வந்து இதுக்கு க்ளோசரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அதுதான் செகண்ட் ஸ்டெப். சரி, ஓகே, இப்போ க்ளோசரா இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லியாச்சு. எப்படி நம்ம வந்து இது க்ளோசரா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அதை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா பை யூசிங் ஈக்ளூடியன் டிஸ்டன்ஸ். நிறைய மெட்ரிக்ஸ் இருக்கு, சரியா? நிறைய டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. ஈக்ளூடியன் டிஸ்டன்ஸ், மேன்ஹாட்டன் டிஸ்டன்ஸ், சரியா? ஸோ இது மாதிரி நமக்கு ஃபார்முலா இருக்கு. இந்த ஒவ்வொரு டிஸ்டன்ஸுக்கும் நம்ம வந்து ஃபார்முலா. ஸோ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது 2 கொடுத்துருக்கேன். நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு வாங்க என்னென்ன டிஸ்டன்ஸ் மெட்ரிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் இயர் நம்ம இங்க வந்து ஈக்ளூடியன் டிஸ்டன்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஈக்ளூடியன் டிஸ்டன்ஸ்க்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா x1 minus x2 the whole square plus y2 minus y1 the whole square. இதுதான் வந்து ஈக்ளூடியன் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. அதாவது இது ஒரு டேட்டா பாயிண்ட். ஓகே, இது ஒரு டேட்டா பாயிண்ட். இந்த டேட்டா பாயிண்ட்டும் இந்த டேட்டா பாயிண்ட்டுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம், சரியா? ஓகே, இப்போ இந்த டேட்டா பாயிண்ட்டுக்கு இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ் இப்போ இந்த டேட்டா பாயிண்ட்டுக்கும் இந்த டேட்டா பாயிண்ட்டுக்கும் நான் வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேல்யூ வருது 1000 20 82,000 61,000 72,000 40,000, சரியா? இதுதான் நான் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுல எனக்கு இந்த வேல்யூஸ் வந்து எனக்கு வந்திருக்கு. ஓகே, இப்போ இதுல எது க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது இங்க இருக்க இந்த 5 பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். எது வந்து கம்மியா இருக்கு? இந்த பாயிண்ட். இது ஒரு டேட்டா பாயிண்ட். ஸோ இந்த ஒரு டேட்டா பாயிண்ட் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இந்த டேட்டா பாயிண்ட், அப்புறம் இந்த டேட்டா பாயிண்ட். ஸோ இந்த கடைசி 3 ரோ வந்து டிஸ்டன்ஸ் வந்து கம்மியா இருக்கு, கரெக்டா? இது 82,000, இது 1 lakh, இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இந்த 3 தான் வந்து இந்த டேட்டா பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கு. ஸோ we need to choose இதுதான் find the 3 nearest neighbor. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா for finding the 3 nearest neighbor we need to calculate the distance. என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒரு 3 நியரஸ்ட் நெய்பர் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இதுக்கு இங்க இருக்கிற எல்லா டேட்டா பாயிண்ட்ஸ் கூடிய
டேட்டா பாயிண்ட்ஸ் இப்போ இந்த அஞ்சு டேட்டா பாயிண்ட் எங்கே இருக்குது இப்போ இதே சப்போஸ் எனக்கு இந்த இடத்துல எனக்கு இப்போ 100 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட்டை எடுத்து பேலன்ஸ் இருக்க 100 டேட்டா பாயிண்ட்ஸ் கூடயும் ஒன்றா டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுவேன். டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த பாயிண்ட்டும் என்ன டிஸ்டன்ஸ், இந்த பாயிண்ட்டும் இது மாதிரி 100 டேட்டா பாயிண்ட்ஸ்க்கும் நான் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு மெட்ரிக்ஸ் எடுத்துருவேன். இந்த வர மெட்ரிக்ஸ்ல இருந்து எந்த 3 வேல்யூ வந்து க்ளோஸராக இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து எடுப்பேன். சரிங்களா? இதுதான் find the 3 nearest neighbor of the new data point based on the distance. டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி நம்ம 3 நியரஸ்ட் நெய்பரை நம்ம வந்து எடுத்துரும். ஓகே, இப்போ நான் வந்து 3 நியரஸ்ட் நெய்பரை எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பாயிண்ட், இப்போ தேர்ட் பாயிண்ட் என்ன இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, தேர்ட் பாயிண்ட் assign the new data point to the category based on the majority vote on the class label. அவ்வளோதான், சிம்பிள். இந்த அல்காரிதம் வந்து ரொம்ப 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 சிம்பிள். இப்போ இந்த அல்காரிதம்க்கு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், இந்த அல்காரிதம்க்கு இவன் லோன் கட்டுவானா மாட்டானான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால நம்ம எப்படி இதை அசைன் பண்ண போகிறோம், இது எஸ்ஸா நோவான்னு எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, அசைன் த நியூ டேட்டா பாயிண்ட் டு த கேட்டகரி. இதுக்கு என்ன கேட்டகரிக்கு நம்ம பண்ணணும்னா, பேஸ்ட் ஆன் த மெஜாரிட்டி ஓட்டிங் ஆன் த கிளாஸ் லேபிள்ஸ். எந்த கிளாஸ் லேபிள் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம இந்த இடத்துல 3 டேட்டா பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் க்ளோசர்னு சொல்லிட்டு, கரெக்டா? ஸோ இந்த 3 டேட்டா பாயிண்ட்டுக்கு 1 2 நோ, சரிங்களா? இதுக்கு நோன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 டேட்டா பாயிண்ட் இருக்கு. இந்த 3 டேட்டா பாயிண்ட்ல எந்த கிளாஸ் லேபிள் வந்து மெஜாரிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ எஸ் எஸ், இது வந்து நோ. மொத்தம் 2 எஸ் ஒரு நோ. ஸோ மெஜாரிட்டி வந்து எஸ். ஸோ மெஜாரிட்டி எஸ்ன்றதுனால எனக்கு இந்த டேட்டா பாயிண்ட்டுக்கு என்ன வேல்யூ இருக்குன்னா, இட் வில் பி எஸ். சரியா? சப்போஸ் இந்த இடத்துல எனக்கு வந்து நோன்னு இருக்கு அப்படின்னா மெஜாரிட்டி வந்து 2 நோ 1 எஸ். அப்போ மெஜாரிட்டி வந்து நோ. ஸோ நான் இந்த கிளாஸுக்கு நான் எது அலாட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐ வில் அலாட் நோ. ஸோ ஃபஸ்ட்டு இது 3 ஸ்டெப்பு தான். இந்த கே நியரஸ்ட் நெய்பர்ன்றது 3 ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு நம்ம எத்தனை கேவை வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும். டிஃபைன் பண்ணிவிட்டு எத்தனை நியரஸ்ட் நெய்பரோ அது 3ஓ 5ஓ 7ஓ. சரி, ஓகே. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் if I'm taking 4 nearest neighbor, ஓகே. இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேட்டா பாயிண்ட் கிடைக்கும். 1 2 3 4. இந்த 4 டேட்டா பாயிண்ட்டும் க்ளோசஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம். டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிட்டு இந்த 4 டேட்டா பாயிண்ட் தான் வந்து க்ளோஸராக இருக்குது. அந்த 4 டேட்டா பாயிண்ட்டை எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு நோ 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 எஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு மெஜாரிட்டி ஓட்டிங் எடுக்கிறப்ப நமக்கு என்ன அவுட்புட் வரும்? நோ. ஏன்னா 3 நோ இருக்குது. இப்போ இந்த இடத்துல 2 நோ 2 எஸ். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன வந்து சூஸ் பண்ணுவோம்? நோ சூஸ் பண்ணுவோமா இல்லை எஸ் சூஸ் பண்ணுவோமா? there is a tie between both class labels, கரெக்டா? ஸோ இந்த இடத்துல நம்மளால டிசிஷன் எடுக்க முடியாது. ஸோ என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா, we should always use odd values. odd k-ஓட வேல்யூ வந்து எப்பவுமே ஆடா இருக்கணும். 3 5 7 9 இது மாதிரி ஆட் நம்பரா இருக்கணும். அப்பதான் நமக்கு மெஜாரிட்டி வரும். ஈவன் நம்பரா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சான்சஸ் வந்து டை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்மளால டிசிஷன் எடுக்க முடியாது. ஸோ we should always use k value as an odd value. ஓகேவா? புரிஞ்சுதா? சரி, ஓகே.
இதெல்லாம் ஓகே. எதுக்கு நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து இன்ஸ்டன்ஸ் பேஸ்ட் லேர்னிங் இல்லை லேசி லேர்னிங் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இன்ஸ்டன்ஸ்னா என்னது, ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட் கூடயும் போயிட்டு அது வந்து டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுது. ஸோ இட் இஸ் இன்ஸ்டன்ஸ் பேஸ்டு லேர்னிங். ஒய் இட் இஸ் லேசி லேர்னிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இப்போ இந்த இந்த இடத்துல நான் வந்து 100 டேட்டா பாயிண்ட்னு சொன்னேன் கரெக்டா. இதே இப்போ வந்து ரியல் வேர்ல்டெல்லாம் பார்த்தோம்னா லேக்ஸில் இருக்கும், இல்லை பில்லியன்ஸில் இருக்கும், இல்லை மில்லியன்ஸில் இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து இருக்கும். அது மாதிரி இருக்கிறப்ப இன் ஆர்டர் டு ப்ரிடிக்ட் ஒன் டேட்டாவை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து என்ன பண்ணணும், போயிட்டு பேலன்ஸ் இருக்க லேக்ஸ் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ் கூட டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட் கூடயும் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி அதில் எது டாப் 3யோ டாப் 5யோ நியரஸ்ட் நெய்பர்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நான் வந்து மெஜாரிட்டி ஓட்டிங்கை நான் வந்து எடுக்கணும். ஸோ இட் இஸ் லேசி, ஸ்லோவாக இருக்கும். கேனனு வில் பி ஸ்லோயர். சரி ஓகே. இப்போ இன்னொரு ஒரு முக்கியமான இது என்ன அப்படின்னா, இப்போ நீங்களே சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து லீனியர் ரெக்ரெஷனும் பார்த்துட்டோம். லீனியர் ரெக்ரெஷன், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லீனியர் ரெக்ரெஷன் அண்ட் KNN? இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். யாராவது கரெக்டான பாயிண்ட் சூப்பராக யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். லீனியர் ரெக்ரெஷன் அண்ட் KNN என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன நீங்கள் பார்க்குறீங்க? லீனியர் ரெக்ரெஷன்ல வந்து பெஸ்ட் ஃபிட் லைன் அந்த கான்செப்ட் வச்சு போவோம். கே வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த பெஸ்ட் ஆஃப் 3 வச்சு நியர்பை பெஸ்ட் வேல்யூ அது கே அது வச்சு போவோம்னு நினைக்கிறேன். Okay. So in linear regression we use slope and intercept. கரெக்டா? ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட் நம்ம கண்டுபிடிச்சோம். அதாவது பீட்டா பேராமீட்டர்ஸை நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் டைம் மாடலை ஃபிட் பண்ணுறப்ப நம்ம பீட்டா பேராமீட்டர்ஸை கண்டுபிடிச்சிருவோம். ஓகே. ஸோ இது வந்து we will be finding beta parameters. பீட்டா பேராமீட்டர்ஸை வந்து only once தான் நம்ம பீட்டா பேராமீட்டர்ஸை நம்ம கண்டுபிடிப்போம். and we will apply this on unseen data. நம்ம பார்க்காத டேட்டால நம்ம இந்த பீட்டா பேராமீட்டர்ஸை நம்ம அப்ளை பண்ணுவோம். சரியா? அதுதான் வந்து லீனியர் ரெக்ரெஷன்ல நடக்கும். பட் இன் KNNல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, in order to predict ஒரு ரெக்கார்டை நம்ம ப்ரிடிக்ட் பண்றதுக்கு we need to find the distance between each and every data. ஒவ்வொரு தடவையும் இப்போ நான் வரேன் அப்படின்னா என்னோட டேட்டா பாயிண்ட்டுக்கு பேலன்ஸ் இருக்க 1,00,000 டேட்டா பாயிண்ட் கூட டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி நான் வந்து எது மெஜாரிட்டி ஓட்டிங்கோ அதை வந்து நான் எடுத்துப்பேன். கே நியரஸ்ட் நெய்பர் எடுத்துட்டு மெஜாரிட்டி ஓட்டிங் எடுப்பேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ கீர்த்தனா வராங்கன்னா கீர்த்தனாவோட டேட்டா பாயிண்ட்லேருந்து பேலன்ஸ் இருக்க 1,00,000 டேட்டா பாயிண்ட் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு தடவை நான் வந்து டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு ப்ரிடிக்ஷனுக்கும். பட் வேறஸ் இன் லீனியர் ரெக்ரெஷனில் அப்படி கிடையாது. ஒரு தடவை நம்ம பீட்டா பேராமீட்டர்ஸை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதில் இப்போ கீர்த்தனா வராங்கன்னா அதில் சப்ஸ்டியூட் பண்ணி அது நமக்கு அவுட்புட் வந்துடும். சரியா? ஸோ இஃப் டேட்டா வால்யூம் இஸ் ஹியூஜா இருக்கிற பட்சத்தில் we won't use KNN. சரியா? சரி ஓகே. இன்னொன்று வந்து இப்போ ரெக்ரெஷன் பார்த்தோம். லீனியர் ரெக்ரெஷன் வந்து ரெக்ரெஷனுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் வந்து கிளாசிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ KNN வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, we can use for both regression and கிளாசிஃபிகேஷன் ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். சரி ஓகே. இப்போ வந்து நம்ம மெஜாரிட்டி ஓட்டிங் தானே எடுக்கிறோம். ஓட்டிங் எடுக்கிறப்ப நமக்கு என்ன வரும், நம்ம கிளாசிஃபிகேஷன் தானே நம்ம பண்ணுறோம். ரெக்ரெஷனுக்கு இதில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா சேம் அதே தான். இப்போ 3 இது இருக்குன்னா 3 டேட்டா பாயிண்ட் வரும். ரெக்ரெஷன்ன்றப்ப நமக்கு வேல்யூஸ் இருக்கும் அந்த 3 டேட்டா பாயிண்ட்லையும். இப்போ 100, 200, 150 அது மாதிரி இருக்கும். இது மாதிரி இருக்கிறப்ப இந்த 3 டேட்டா பாயிண்ட்ஸோட ஆவரேஜ், இந்த 3 டேட்டா பாயிண்ட் 100 + 200 + 200 + 150 divided by 3 ஆவரேஜ் தான் இதோட regression வேல்யூ. இந்த unknown டேட்டா பாயிண்டோட வேல்யூ என்னன்னா ஆவரேஜ் ஆஃப் திஸ் 3 நியரஸ்ட் நெய்பர்.
ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கே நியரஸ்ட் நெய்பர். எதுக்கு லேசி லேர்னிங்னு சொல்கிறோம், இல்லை என்னென்ன டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுறோம், இதெல்லாம் புரிஞ்சுதா? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என்னது லீனியர் ரெக்ரெஷன் அண்ட் கேஎன்என், அதுவும் புரிஞ்சுதா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன கான்செப்ட்? ஓகே, அவ்வளோதான். கேஎன்என் முடிஞ்சு. நெக்ஸ்ட் என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இம்பேலன்ஸ்டு டேட்டா. இம்பேலன்ஸ்டு டேட்டானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இம்பேலன்ஸ் டேட்டானா நம்மக்கிட்ட ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் 1 lakh வந்து இது வந்து நார்மல் தான். ஸோ 1 lakh டேட்டா வந்து நம்மக்கிட்ட இருக்குது அப்படி. ஓகே, இப்படி இருக்கிறப்ப இப்போ நம்ம வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணுறோம். இப்போ கிளாசிஃபிகேஷன் பண்ணுறப்ப நான் என்ன கிளாசிஃபிகேஷன் பண்ணுறேன் அப்படின்னா, என்கிட்ட இப்போ இது 1 lakh மெயில்ஸ் வந்து 1 லட்சம் மெயில் வந்து இருக்குது என்னோடய இன்பாக்ஸில். அதை நான் வந்து ஸ்பேமா இல்லை நாட் ஏ ஸ்பேம் இல்லைனா இட் இஸ் எ குட் மெயில், ஸ்பேமா இல்லை குட் மெயிலா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளாஸிஃபை பண்ணணும். ஓகே, இப்போ நான் வந்து என்கிட்ட இருக்க டேட்டா செட், இது 1 லட்சம் டேட்டா செட்டில் நான் வந்து செக் பண்ணி பார்க்குறப்ப மோர் தென் 85,000 வந்து இட் இஸ் குட் மெயில் இருக்குது. சரியா? ஸ்பேம் பார்த்தோன்னா 15,000 மெயில் வந்து ஸ்பேமில் இருக்குது. ஓகே, ஸோ மெஜாரிட்டி பை டிஃபால்ட் நம்மளோட மாடல் இப்போ வந்து அதிக டேட்டாவை வந்து குட்டில் வந்து பார்க்குது. கரெக்டாக? குட் மெயிலில் தான் அதிக டேட்டாஸ் வந்து பார்க்குது. ஸோ தேர் இஸ் எ சான்ஸ் ஆஃப் பயாஸ்னால் என்னது? பயாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது குட் மெயில் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு டேட்டா பாயிண்ட் வந்து ஸ்பேமாக வந்தாலும் கூட அதை வந்து இதை வந்து குட்டு அப்படின்னு சொல்லிடும். சரியா? ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இதை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம்னா இம்பேலன்ஸ்டு டேட்டா செட். அதாவது பேலன்ஸ்டுனா இப்போ 50,000 மெயில் வந்து குட்டு, 50,000 வந்து பேடு. குட் மெயிலு, ஸ்பேம் மெயிலு அப்படின்ற இது வந்து பேலன்ஸ்டாக இருக்குது. நம்மளோட கிளாஸ் வந்து பேலன்ஸ்டாக இருக்குது. பட் இம்பேலன்ஸ்டுனா ஒரு கிளாஸ் வந்து அதிகமாகவும் இன்னொரு கிளாஸ் வந்து கம்மியாகவும் இருக்கிறது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா we call it as imbalanced data set. ஸோ இது மாதிரி இம்பேலன்ஸ்டு டேட்டா செட்டை நம்ம ஹேண்டில் பண்ணணும். சரிங்களா? அப்படி இல்லை, நம்ம இம்பேலன்ஸ் டேட்டா செட்டை நம்ம ஹேண்டில் பண்ணலை அப்படின்னா என்ன நடக்கும்னா மாடல் வந்து பயாஸ்டாக ஒரே கிளாஸுக்கு வந்து இப்போ வந்து என்ன பண்ணலாம், இப்போ வந்து ஸ்பேமே வந்து எனக்கு வந்து இப்போ ஒன்லி 2%. இப்போ 98% ஆஃப் மெயில் வந்து குட் மெயிலாக இருக்குது. சரியா? ஒன்லி 2% வந்து எனக்கு பேட் அதாவது ஸ்பேமாக இருக்குது. ஓகே, இது மாதிரி இருக்கிறப்ப என்ன நடக்கும்? இது மாதிரி கேஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து இம்பேலன்ஸ்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா மெஜாரிட்டி வந்து ஃபுல்லாக வந்து நம்மக்கிட்ட இந்த டேட்டா செட் தான் இருக்கும். ஸோ ரியல் வேர்ல்டில் இது மாதிரி எல்லாம் வரும். இது மாதிரி வரப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா we will handle this kind of imbalanced data set. ஒரு மெத்தட் என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி இதை ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறேன். ஒன்று என்ன பண்ணுவோம் அப்படின்னா we do over sampling. ஓகே, ஓவர் சாம்பிளிங் டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். இல்லை அண்டர் சாம்பிளிங் டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். இல்லை ஸ்மூத். கட் ஆகுது. ஆக்சுவலி எனக்கு மட்டும் தான் ஆகுதா பேசுறது? எனக்கு வந்து கேட்க மாட்டேங்குது. அப்படியா? என் வைஃபை ப்ராப்ளமா இல்லை டாக் ப்ராப்ளமா? ஹலோ, மற்றவங்களுக்கு கேட்குதா கிளியரா? மனோஜ் பர்கத் கேட்குது, பட் ஆனால் நல்லா கட் ஆகுது. ஸ்லோவா இல்லை கேட்குது. ஸ்லோவாக கேட்குதா?
கொஞ்சம் விட்டு விட்டு தான் கேக்குற மாதிரி லைக் இருக்கு. நான் லேக் வந்து ஆகி கேக்குது, கொர ஆ கொர கேக்குற மாதிரி இருக்கு. ஓகே, நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு, ஒரே நிமிஷம். இப்போ கேக்குதா? கிளியரா இருக்கா? இல்ல லேக் ஆகிட்டு இருக்கா? இப்போ கொஞ்சம் பெட்டர் தான் நினைக்கிறேன். நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு, அதுதான். சரி, ஓகே கைஸ். இப்போ அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ கேஎன்என் மட்டும் இம்பேலன்ஸ் டேட்டா செட் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ கேஎன்என் மட்டும் இன்னும் டீட்டெயிலாக உள்ளே போயிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு, ஓகே. ஸோ இந்த சாட்டர்டே சண்டே என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, லீனியர் ரெக்ரெஷன் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, லீனியர் ரெக்ரெஷன் அதை வந்து டீட்டெயிலாக ஃபுல்லாக படித்து ஜூபிட்டர் நோட் புக்கில் ஒவ்வொரு நோட் புக்லேயும் ஒரு நோட் புக்கில் லீனியர் ரெக்ரெஷன் பற்றி ஃபுல்லாக இருக்கணும், இன்னொரு நோட் புக்கில் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் அதை பற்றி ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, வெறும் ChatGPTயில் மட்டும் படிக்காதீங்க, மல்டிபிள் ரிசோர்ஸில் நீங்கள் சர்ச் பண்ணி படிங்க, சரியா? இப்படி படிக்கிறப்ப இன்னும் உங்களோட லேர்னிங்ஸ் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரும் நம்ம டெய்லி ஒவ்வொரு அல்காரிதம் இது மாதிரி நம்ம படிக்கலாம், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட் த டைம் ஆஃப் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் இட் வில் பி வெரி 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 யூஸ்ஃபுல் ஒவ்வொருத்தருக்கும், சரியா? ஸோ இதுதான் கேட்பாங்க, கேஎன்என்னா என்ன, எப்படி ஒர்க் ஆகுது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். மனோஜ் நேற்று வீடியோ பாரு, அண்ட் சொன்ன மாதிரி மற்ற வீடியோஸ் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இப்போ இவங்க பத்மா பண்ணாங்க இல்லையா, அது மாதிரி டெய்லி ஒவ்வொருத்தர் வந்து லெசன் எடுக்கணும், சரியா? நான் சொல்கிறவங்க ஒருத்தரோ இல்லை 2 பேரோ வந்துட்டு கிளாஸ் எடுக்கணும். அந்த இடத்துல வந்துட்டு இல்லை நான் பண்ணலை செய்யலை அப்படின்ட்டு சொல்லாதீங்க, சரியா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள், சீரியஸாக இருங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓகே, ரித்திஷ் ஏன்னா எஸ்